ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சார் உங்ககிட்ட. அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபிளா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும், நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்க டைலாக்ஸும் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார். ஒரு சில டைலாக்லாம் சொல்றேன் சரியா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டைலாக். அந்த டைலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க. பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு, பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரு, அதுதான் நம்ம டி சார். கண்டிப்பா இது வந்துடும் நம்மளுக்கு வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்டுடலாமா? ப்ளே பண்ணிடலாம் சார், உங்க வாய்ஸ்ல அது மாதிரி கேட்டு. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறோம். சுனாமிலே ஸ்விம்மிங்ல போடுற இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு? ஐயா என் வாழ்க்கையே அதுதான், சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். இன்னும் ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா. அடுத்த டைலாக் போயிடலாமா? எல்லாம் மடப்பாடமா நமக்கு தெரியும். டிஜே அடுத்தது பிளாக் ப்ளே பண்ணு. சேட்டை பிடிச்ச பையன் சார், ரொம்ப ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். ரொம்ப ஜாலிகளா இம்சை பண்ணுவான். மாறி ஆக்சுவலா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு. பாத்தீங்களா? சின்ன வயசுல. ஆனா என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். ஆமா சார், ஒரு அமைதியான ஒருத்தர். அவர் வந்து நிறைய அப்படி அவர் ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோவர்ட் அவரு. சோ போட்டோல நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவாரு செல்வராகவன் சார். அவர் ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான். அவரோட நான் 8 வயசு சின்ன பையன். அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க? அவர் என்னோட ஒரு 8 வயசு அவரோட என்னோட 8 வயசு பெரியவர். அதனால அவர் ரொம்ப பெருசா இருப்பேன், ரொம்ப சின்னதா இருப்பேன். எங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் நாங்க 2 பேர் தான். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு. பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது. நான் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பால் போடுவேன். கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவார். எனக்கு திருப்பி போட மாட்டார். நான் பாதி நேரம் நான் விளையாடினதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். அதே மாதிரி நாலனா அப்போல்லாம் 10 காசு 5 காசு 25 காசு 20 காசெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். திருப்பி அதே தான் நமக்கு, அது ஒன்று தான் ட்ரீம். சின்ன வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன். மொத்தமாக அது ஒரு 4 ரூபாய் 5 ரூபா வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமாக. இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான். ஆஹா, அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல. ஆமா, அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் அவங்கலாம் பயங்கரமா. ஓகே, இந்த அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ. கரெக்ட். அடுத்தது டிஜே. ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். கரெக்ட் தான், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். ஆனா சண்டைய அங்க செய்யாதீங்க, சண்டைய படிப்புல செய்யுங்க, உழைப்புல செய்யுங்க. அங்க செய்யுங்க. சண்டை நமக்குள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும். அதுக்கு தான் சண்டை செய்யணும். படத்துல அந்த டயலாக் மாசா இருக்கலாம், நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார். வா, இந்த கடைசிக்கு டயலாக் இன்னும் பயங்கரமா வரும். நிஜமா போட்டிருப்பா. அத நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, பூவா இருந்தா பிடிங்கிடுவானு. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. படிப்பு முக்கியம் சிதம்பரம். இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம். டெஃபினெட்லி. ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணனா நீங்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்கள் ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தெரியும், நான் வாரம் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சந்திப்பேன், தனித்தனியா சந்திப்பேன், ஒருத்தரையும் சந்திப்பேன். தெரியும்ல, ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா உங்களையும் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.